ஃபஸ்ட் நான் க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக், சாட் மசாலா பவுடர், பிளாக் சால்ட், நார்மல் சால்ட் ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன், ஜீரா பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி லெமன் பிழியும் போது சட்னி க்ரீன் கலரில் நல்லா வரும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை கிளாஸ் பாட்டிலில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வீட் பிரெட் யூஸ் பண்ணி தான் நான் சாண்ட்விச் செய்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கார்லிக் பிரெட் வீடியோவும் அப்புறம் பர்கர் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் டின்னருக்கு ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறனால இதில் சீஸ் நான் யூஸ் பண்ணலை. சப்போஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா சீஸ் வச்சு செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். டின்னருக்கு மைல்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சாண்ட்விச்சும் சூப்பும் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.